Hi friends, welcome to my channel. இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டு வகை சட்னியும் சாம்பாரும் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு சாம்பார் செய்யலாம். அதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, அப்புறம் கடலை மாவு. இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். லம்ஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாத அளவுக்கு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இப்போ நான் ஒரு கடாய் வந்துட்டு ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன். ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டு தட்டி போட்டிருக்கேன். 1/4 இன்ச் இஞ்சியும் ஒரு 2 பல்லு பூண்டு இடித்து இதில் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ரா ஸ்மெல் போனோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்ததாக இருந்தால் நல்லது. ஈஸியாக குக்கும் ஆகும். அதே சமயத்தில் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவை அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் இதில் ஆட் பண்ணுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் மஞ்சள் தூளும் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இனிஷியலாகவே வந்துட்டு நம்ம ஜீரா வந்து ஆட் பண்ணிட்டோம். சீரகம் வந்துட்டு போட்டு தாளிச்சிருக்கோம். அதனால் வந்துட்டு சீரக பவுட்ரு கூட போடணுன்னு அவசியம் இல்லை. இது மட்டும்தான். இந்த டைமில் வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இதை மசாலா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். மசாலா வந்துட்டு பிடிக்கக்கூடாது கீழே. அதுக்காக அடிக்கடி வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ 1 to 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கடலை மாவு பேஸ்ட் ஆட் பண்ண வேணாம். டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அப்புறம் டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறோம் அப்படின்னா 2 கப் தண்ணி. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் தண்ணி வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எப்படியும் 5 மினிட்ஸ் ஆகுது இது வந்து நல்லா கொதிக்கணும். ஃப்ளேம் வந்து அப்போ ஹையில் வச்சுக்கோங்க. ஹை டு மீடியம் அந்த கன்சிஸ்டன்ஸ் அந்த அளவில் வைங்க. ஹை டு மீடியமில் வைங்க ஃப்ளேம். 5 மினிட்ஸ் கொதிச்சாலே வந்துட்டு கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடும். ஸோ சாம்பார் வந்துட்டு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் திக்காயிரும். இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி வந்துட்டு நான் ஒரு 3 நாட்டு தக்காளி, காஷ்மீரி மிளகாய் 7 to 8 நல்ல கலர் கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரமாக வேணும்னா காரமான மிளகா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு சேர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக நெருன்னு அரைச்சா வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். ஸோ தாளிச்சிடலாம் சட்னியை.
கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு பருப்பு 1/2 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுமே இதில் வந்து நம்ம தக்காளி சட்னி அரைச்சி வச்சதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். தேவைன்னா வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கழித்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்துட்டு நம்ம முதல்ல தக்காளி சட்னி அரைச்ச அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும். தக்காளியோட வந்து ரா ஸ்மெல் வந்து இதுலேருந்து கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டான தக்காளி சட்னி நம்மளோட கடலை மாவு சாம்பார் கம்ப்ளீட்டாக ரெடி. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் சட்னிக்கு நான் ஒரு சின்ன கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு 2 சின்ன பூண்டு, 2 பல்லு சின்ன பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் மாற்றிடலாம். பச்சை மிளகாய் யூஸ்வலாக எடுத்துக்குவாங்க, ஆனால் வந்துட்டு வர மிளகா போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரம் நல்லா தூக்கலாக இருக்கும், அதுக்காக தான். இப்போயே வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் தான். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டு கடுகு பருப்பு ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடணும். அப்புறம் சட்னியில் வந்துட்டு இதை ஆட் பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற டைமுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டி ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து தோசைக்கு வந்துட்டு இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் வந்தாலுமே வந்துட்டு நம்மகிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களை ஒரு புது வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.